Hi friends, today's recipe Schezwan fried rice. எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியாக இருக்குங்க. அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அரிசி அந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் Schezwan சாஸுக்கும் நான் வீட்லேயே ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஒரு 10 to 15 வரமிளகா நல்லா கொதி விட்டு வேகணும். இப்போது அரிசி வேகிறதுக்கும் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுறோம். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசி செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். நம்ம வீட்டு சாப்பாட்டில் செஞ்சாலும் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் அருமையாக தான் வரும். நம்ம வடித்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை, குக்கர்லேயும் செய்யலாம். ஆனால் தண்ணி பதம் கரெக்டாக வைக்கணும். இல்லாட்டி ஒரு அரை கிளாஸ் கம்மியாக வைக்கணும். 1க்கு 2 பங்குன்னா நம்ம 1க்கு 1.25 அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஒரே ஸ்டீம் விட்டு எடுத்து உதிரியாக பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குக்கரில் செய்கிற ரைஸும் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக வரும். இப்போ வரமிளகா பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போது தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வெந்திருக்கு. இது நல்லா ஆற வச்சு நம்ம விழுதாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கலாம். Schezwan சாஸ் நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாது. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். திருப்பி நீங்கள் நல்லா ஒரு பேசனில் போட்டு ஆற வைக்கணும். நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி தனித்தனியாக கொட்டி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரைஸ் நல்லா வரும். இப்போது மிக்சியில் அந்த ஆறின மிளகாவை அதில் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இதில் நம்ம அரைச்சதுக்கப்புறம் வணக்கும் போது என்னென்ன போடணுங்கிறத சொல்கிறேன். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு காரமான மிளகா கிடைக்குதோ அந்த மிளகாவை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்பைசி Schezwan சாஸ் ரியலாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தோன்னா 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகன்னா ஃபஸ்ட்டு Schezwan சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன இஞ்சி, பொடியாக நறுக்குன பூண்டு ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சும் பூண்டும் இருந்தால் போதும். இஞ்சி கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு Schezwan சாஸ் சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ரொம்ப தீஞ்சிரவும் கூடாது. மிதமான தீயில் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அதோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சர்க்கரை ஆட் பண்ணுறனாலேயே ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட், அப்புறம் அதில் இருக்கிற போடுற வெஜிடபிள்ஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா குக் ஆகி கலர் டெக்ஸ்சர் செமையாக கொடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணவே போகிறதில்ல. நேச்சுரலாகவே நல்லா ரெட் கலராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுவும் ஆல்ரெடி குக் ஆனது தான். அதனால் மிதமான தீயில் நல்லா கொதி வர அளவுக்கு வதங்கினா போதும். அந்த எண்ணெய் இந்த மசாலாவில் கோட் ஆகணும். அப்போ நல்லா எண்ணெய் திரண்ட மாதிரி உங்களுக்கு கொதி வரும். இப்போ கொஞ்சோண்டு தேவையான அளவு இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மிளகாலையோ வேறு எதுலேயும் உப்பு ஆட் பண்ணலை, இப்போ தான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆகி உங்களுக்கு அந்த எண்ணெய் மேலே திரண்டு வர அளவுக்கு கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதி வருது, எண்ணெயும் லைட்டாக மேலே திரண்டு வருது. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி அண்டு ஃப்ரைட் ரைஸில் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மோமோஸ்க்கு டிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அருமையாக இருக்கும். ப்ரெட்டில் தடவியும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா புளிப்பு டெக்ஸ்சர் கொடுக்கும், ப்ளஸ் கெடாமலும் இருக்கும். வினிகர் இல்லாதவங்க லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனில் இருக்கிற சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் நல்லா சாரம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஷெஸ்வான் சாஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுவே வந்து உங்களுக்கு நிறைய ரெடி பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிற அளவுக்கு தான் ரெடி பண்ணேன். இப்போது இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேங்கி ஃப்ளேவர் கிடைக்கும் டொமேட்டோடது. சப்போஸ் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா தக்காளியை வேக வச்சு அரைச்சி அதில் கொஞ்சோண்டு புளி வந்து அதையும் வேக வச்ச மாதிரி பண்ணி அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா நம்ம நேச்சுரலான ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். டேஸ்ட் எதுவும் மாறாது. ஷெஸ்வான் சாஸ் ரியலாகவே அதே ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைக்கும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதி வந்தால் போதுங்க. ரெடி ஆகிடுச்சு. சுவையான ஷெஸ்வான் சாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போது அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டைல் இருக்குங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் இருக்குங்க. இன்றைக்கி நான் செய்கிறது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் போட்ட ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். எக்கும் ஆட் பண்ணுற போகிறது கிடையாது, ஒன்லி வெஜ்ஜு தான். இப்போது இதுலேயும் வந்து நம்ம பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயமும் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். மிதமான தீயிலேயே நல்லா வதக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது எப்பயுமே அகலமான கடாயோ அகலமான பேனோ வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டாஸ் பண்ணி அந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக மிக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்டியை வச்சு கிண்டோன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிடுங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து சிம்பிளாக ரெடி பண்ணுறோம் அப்படின்னாவே குடமிளகா, வெங்காயம், கேரட், பீன்ஸ் அது மட்டும் இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா பூண்டு, இஞ்சி வதங்கிடுச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணும் போது தனித்தனியாக வதங்க வந்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் கொஞ்சம் எடுக்குமே தவிர டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா சுவையாக சாப்பிட்ணுன்னா நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை இந்த வெஜிடபிள்ஸ் வதங்குற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் போடும் போது வந்து மீதம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ரைஸில் வந்து கோட் ஆகும். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்டாக பண்ணியிருக்கேன். இதே வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக ஜூலியன் ஸ்டைல்லையும் கட் பண்ணிக்கலாம். மெலிசான ஸ்ட்ரிப் ஸ்டைல்லையும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்மளோட இஷ்டம்தான். கேபேஜ் வந்து ஆட் பண்ணுவாங்க கம்பல்சரி. ஆனால் எங்களுக்கு வந்து ஒத்து வராதுங்கிறனால கேபேஜ் ஆட் பண்ணல. அதனால தான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் வந்து நல்லா வதங்கி ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 3/4 பங்கு இல்லை 1/2 பங்கு வெந்தாவே போதுங்க.
நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்ற மாதிரி நறுக்குன்னு இருக்கணும் காய்கறி. ரொம்ப வெந்துட்டா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிளகுத்தூள் மட்டும்தான், வேறு சில்லி பவுடர் கிடையாது. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷேஸ்வான் சாஸ் தான் ஊற்றணும். அதே மாதிரி க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸு, சோயா சாஸ் கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். அதை நான் இன்னொரு நாளைக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸோட நல்லா வதங்கி வரட்டும். கலர் மாறாமல் இருக்கணுன்னாவே நம்ம அரை வேக்காட்டில் காய்கறியை வதக்கி வச்சிடணும். ரொம்ப வதங்கினா காய்கறியோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போது டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் குக் ஆகிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள்ஸ். இப்போது நம்ம ஆற வச்ச சாதத்தையும் எடுத்து உதிரியாக இருக்கான்னு நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ண ஷேஸ்வான் சாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்மளுக்கு ஸ்பைசி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் போட்டுட்டு திருப்பி ரைஸ் போடும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பேனில் கொட்டி வச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் டாஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை. இதுலேயும் கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேஸ்வான் சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் சர்வ் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணுறேன். நல்லா சாப்பிட்றவங்க ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட்லாம், இல்லாட்டி 2 பேர் சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக லேயராக வருது பாருங்கள் ரைஸு. நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். கடைசியில் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருந்தா அதை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனுங்கிறது முளை விட்ட வெங்காயத்தாள் தான். இது கூட நான் வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் ஓரமாக வச்சுருந்தேன். அதில் வந்த செடிகளை தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். சுவையான ஷேஸ்வான் சாஸ் அண்ட் ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.